அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 35-36. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண் எடுத்து பாருங்க, பார்க்கணுங்க. நம்ம அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களாகட்டும், ஆண்டவராகட்டும், இந்த பார்வை தான் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். பவுல் அத்தேன பட்டணத்தை சுற்றி பார்க்கிறாருங்க. பார்த்த பிறகுதான் ஆவியில வைராக்கியம் கொண்டு அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிரம்பி இருக்கிறத கண்டு வைராக்கியம் கொண்டு அந்த பட்டணத்தில் ஊழியம் செய்கிறாரு. அத்தேனை பட்டணத்தில் பவுலின் ஊழியம் வைராக்கியம் இருந்தது. காரணம், அந்த பட்டணத்தை பவுல் பார்த்தார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நெகேமியா இடிந்து போய் கிடந்த அலங்கத்தை, சுட்டரிக்கப்பட்டு கிடந்த அந்த அலங்கத்தை அவர் போய் ராத்திரில பார்க்கிறாருங்க. பார்த்த பிறகுதான் வைராக்கி அவருக்குள்ள. அலங்கத்தை 52 நாள் கட்டி முடிக்க உதவி செய்தது அந்த பார்வை. அப்புறம் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41-44 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற அறிந்தால் நலமாயிருக்கும், ஆனால் உனது கண்களுக்கு அது மறைவாயிருக்கிறதே. ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இழுக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று கர்த்தர் அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு எருசலேமை பார்த்தார். நெகேமியா ராத்திரி நேரத்தில் அடிந்த அலங்கத்தை பார்த்தார். அத்தேனை பட்டணத்தை பவுல் பார்த்தார். விக்கிரம் நிரம்பினது பார்த்தார். ஆகவே தான் அவர்களால் பாரத்தோடு வைராக்கியத்தோடு எழும்பி கிரீசை முடிந்தது. நம்ம சுற்றி இருக்கிற மக்களை பாருங்கள். போதை பழக்கத்துக்கு அடிமை இருக்கிற வாலிபர்களை பாருங்கள். ஆவிக்குரிய சீரழிவை பாருங்கள். கிறிஸ்தவத்தை இன்னைக்கு பாருங்க. ஊழிய நிலைமை இன்னைக்கு பாருங்க, அலங்கோலமா இருக்கிறது. அப்படியானால் இதை பார்த்து கொண்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? முதல்ல இதை பார்த்தா தான் நாம் ஜெபிக்க முடியும், புறப்பட்டு போக முடியும், ஆட்களை அனுப்பும்படியாக ஜெபிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அறியாத மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு, ரட்சிப்பை பெறுவதற்கு நமக்கு இந்த சுற்றிலும் பார்க்கிற பார்வை வேணும். இழந்து போனவர்களை தேடத்தானே இயேசு உலகத்துக்கு வந்தார். அந்த தரிசனம் நமக்கு வேணுமே, அந்த பார்வை நமக்கு வேணுமே. அதைத்தான் கர்த்தர் எடுத்து எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்ம சுற்றி இருக்கிற மக்களை, பட்டணத்தை, தேசத்தை பாருங்கள், ஜெபியுங்கள், உங்களால் ஆன சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எந்த விதத்திலாகிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.